ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் பூதனாவதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மகாத்மாக்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தம், தசம ஸ்கந்தத்தை கேட்டு பிரேமை, கிருஷ்ண பிரேமை உண்டாகி ஒரு பித்த நாட்டம் மாறி இருக்கிறாங்க. ஜீவ கோஸ்வாமி திவான் அந்தஸ்து உள்ளவர். கிருஷ்ண பிரேமையால திவானுடைய தூர போட்டுட்டு கௌபீனம் மட்டும் கட்டிட்டு பிருந்தாவனத்துல அலைஞ்சுக்கிட்டு இருந்தார். சனாதன கோஸ்வாமியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வங்காள தேசத்துல பிரதம மந்திரியா இருந்தவர். தசம ஸ்கந்தத்தை கேட்ட பிறகு ஓலைகள்ல கௌபீனம் செய்து கிருஷ்ண லீலா நுகுஞ்சத்துல ஹரே கிருஷ்ண நாமங்களை ஓதியபடி அந்த ஒரே உடுப்புல சுத்தி வாரார். பகவான் ராமபிரான் சூர்பனக வரும்போது கண்ணால பார்க்கல. கிருஷ்ணரும் இங்க பூதனாவை கண்ணால பார்க்கல. பூதனா சூர்பனகா ரெண்டும் ஒரே கேரக்டர் தான். ராமலீலையில சீதா கூட இருந்தாங்க. கிருஷ்ண லீலையில ராதா கூட இருக்கல. இதுதான் வித்தியாசம். பூதனா முதல்ல கண்ணனை கையில எடுத்து கொஞ்சிரா. அவ கொஞ்சம் வந்தாளா கொல்ல வந்தாளா அப்படின்னு பகவான் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு தான் கொல்ல வந்தவளை எதிர்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்களை திறக்காம இருக்கிறார். இருந்தாலும் ஒரு பெண் கிட்ட வீரத்தை காட்டுறதா அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிறார். பார்வை படுற அளவுக்கு பூதனாவுக்கு யோகியதை கிடையாது. அவளை கொன்ன பிறகு அந்த ஆத்மாவை எந்த லோகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கூட பகவான் யோசிச்சபடி இருந்திருக்கலாம். எந்த பிறவியிலாவது ஏதாவது புண்ணியம் பண்ணி இருக்கிறாளா அப்படின்னு கூட அவர் கற்பனை பண்ணியிருக்கலாம். ஒரு தேவனையோ அல்லது தேவியையோ ஆலயத்துல வணங்குற போது பிரார்த்திக்கும் போது கண்களை மூடித்தான் பிரார்த்திப்பான். விஷம் குடிக்கிறதுல சிவபெருமானுக்கு அனுபவம் உண்டு. ஆனா இப்போ இவ விஷத்தோட வாரா. அதனால சிவனை கூட கிருஷ்ணர் தியானிச்சிருக்கலாம், விஷம் குடிக்க வாங்கன்னு சொல்லி. அதுக்காக கூட கண்ணை மூடி இருக்கலாம்னு சொல்லி ஒரு மகான் எழுதியிருக்கிறார். பூதனா அலரும்போது அரைக்கு உருவம் வெளிப்படுது. அவ 2 முறை என்னை விட்டுடுன்னு அலறினான். இகலோகமும் வேண்டாம், பரலோகமும் வேண்டாம், உங்களுடைய லோகத்தை கொடுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவளுடைய ஆத்மா எனக்கு அந்த 2ம் வேண்டாம், இகப்பர சௌக்கியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மதுரா கோகுலம் இடையே கம்சனுடைய ஒரு பெரிய மரத்தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்துல போய் அப்படி துள்ளி விழுந்தா. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் சட சடன்னு உடைஞ்சு விழுந்தது. மரத்து மேல அப்படி விழுந்து தரையில கிடக்குறா. 12 மைல் தூரத்துக்கு அவளுடைய உடம்பு இருந்துச்சு. அவளுடைய தொடைகள் ஏரிக்கரையாட்டம் இருக்கு. அவளோட நெஞ்சில கண்ணையா, அதாவது கிருஷ்ணர் விளையாடியபடி இருக்க கோபியர்கள் ஓடி போய் தூக்குறாங்க. யசோதாவை சில கோபிகள் சத்தம் போட்டாங்க. ஊர்ல அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணி உனக்கு இப்படி ஒரு நல்ல பிள்ளை பிறந்திருக்கு, அதோட மதிப்பு மரியாதை உனக்கு தெரியல, இப்படி யார் வந்தாலும் பிள்ளையை தூக்கி கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. யசோதா பார்வையை தாழ்த்தி வச்சுக்கிட்டு, உண்மைதான், குழந்தை, எனக்கு அனுபவம் பத்தலை, அதனால தவறு நடந்துட்டு, இனி கவனமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். முன்பின் தெரியாத அந்நிய பெண்கள்கிட்ட குழந்தைய கொடுக்காத. சரி வா, நடக்க வேண்டியது நடந்துருச்சு, இனிமே அடுத்ததை பார்க்கலாம், முதல்ல கண்ணையாவுக்கு திருஷ்டி சுத்தி போடுவோம் அப்படின்னாங்க. அப்போ கண்ணையாவை தூக்கிட்டு கோசாலைக்கு கொண்டு வராங்க. கண்ணையாவுக்கு பசுக்கள்னா ரொம்ப உயிர். அங்க கங்கி அப்படின்னு ஒரு பசு இருந்தது. அந்த பசு கிருஷ்ணனை பார்த்த பிறகு தண்ணி குடிக்கும், புல் சாப்பிடும்.
அது வரைக்கும் அது நிர்ஜலாவா இருக்கும். பட்டினி கடந்தா உடம்பு ரொம்ப சுலபமா இருக்கும். மனசும் சாத்வீகமா இருக்கும். முறைப்படி ஒருத்தர் உபவாசம் பண்ணா பாபங்கள் கூட பொசுங்கிரும். பெரிய பெரிய ரிஷி, முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் இருந்து பகவத் தரிசனம் கிடைக்காம இப்போ பசுவாக பிறந்து கோகுலத்துல வசிக்கிறாங்க. தவத்தால அடைய முடியாதத புனிதத்தை கோகுலத்துல பசுவாக பிறந்து பெற்றாங்க. கோபியர்கள் கன்னியாவை தூக்கிட்டு மாட்டு குகைக்கு வந்தாங்க. மாட்டு கொட்டகைக்கு. கங்கி பசுவுடைய வாலை பிடிச்சு குழந்தையோடைய சரீரத்துல கால்ல இருந்து தலை வரைக்கும் 3 முறை தடவுனாங்க. இனி பிள்ளைய நீராட்டுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கோமியத்துல முதல்ல குளிப்பாட்டினாங்க. கோமியம் பருகிறதுனாலையும் சாணத்தை பயன்படுத்துறதுனாலையும் உடம்பு வந்து பிணி இல்லாம போகும். மனசு தூய்மை அடையும். கோமியத்தை வந்து 108 முறை ஒரு மெல்லிய துணியில வடிகட்டி வச்சுக்கணும். அதை பருகிறதுனால மாசுகள் மனசுல இருக்கிற தீட்டுகள்லாம் போகும். 6 மாதம் இப்படி சாப்பிட்டாச்சுன்னா ஒருத்தனுடைய சுபாவம் கூட மாறும். கோமியம் வந்து ரொம்ப திவ்யமானது. அறிவை கூட தெளிவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாகவதத்துல இருக்கு. கோமூத்திரேன ஸ்நாப ஸ்நாப இத்வா. அதாவது சோப்பு போடுறதுனால உடம்பு மட்டும் கெடுறதில்ல, நிலமும் கெடுது. அந்த காலத்துல எல்லாம் சீகக்கா இந்த மாதிரி இயற்கையான முறையில குளிச்சாங்க. எவ்வளவு தண்ணீர் அழுக்கானாலும் கெட்ட வாடை வராது. நிலத்துக்கும் அதுல சத்து உண்டு. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அடுப்பு எரிச்ச சாம்பல் பயன்படுத்தினாங்க. அப்போ பூமிக்கு சாம்பல் சத்து வந்தது. இதனால நிறைய விளைச்சல் பெருகும். ஆனா இப்போ இருக்கிற சோப்பு இதுக்கெல்லாம் வந்து உடம்பையும் நாரடிக்குது, நிலத்தையும் நாரடிச்சிருது. அஹ் இது விஷயமா கொஞ்சம் ஆலோசிச்சு நடந்துக்கிட்டா நல்லது. அப்போ கோமூத்திரேன ஸ்நாபயித்வா அப்படிங்கிறது அஹ், உடம்புல அது எவ்வளவு புனிதப்படுத்துதுங்கிறத சொல்றாங்க. பசுஞ்சாணத்தை தோல்ல தேய்க்கும் போது சரீரத்துல அவசியமில்லாத உஷ்ணத்தை அது வந்து எடுத்துருது. பசுஞ்சாணம். நாட்டு மாடு சாணத்தை வச்சு ஒருத்தர் குளிச்சு பார்க்கணும். அப்ப தெரியும். வாரம் ஒரு நாள் போட்டா கூட போதும். இன்றைக்கு வாழ்க்கை முறையில மனுஷங்களுடைய நேரம், செல்வம், சக்தி அத்தனையும் தீய பழக்கங்களா மாறி அப்படித்தான் செலவாயிட்டு இருக்கு. இதனால ஆன்மீகத்தை பத்தி யோசிக்க நேரம் இல்லாம போச்சு. ஒரு கோபி கண்ணையாவை குளிப்பாட்டினதும், ஆகா நம்ம கண்ணையா கண்கள் எத்தனை அழகு அப்படின்னு சொல்றா. அடுத்தவ சொன்னா, சும்மா கடை, நீ இன்னும் கேசத்தை பார்க்கல, சுருள் சுருளா அது பார்க்க எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிறா. 3வது ஒருத்தி சொல்றா, திருவடிகளை பாரு, எவ்வளவு அழகு அப்படிங்கிறா. இப்படி எல்லாரும் பாலகிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் அழகையும் பருகிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட்டமா இருந்து பாலரக்ஷா அப்படிங்கிற சோஸ்திரத்தை பாடுறாங்க. இது ஸ்ரீமத் பாகவதம் 10 6வது அத்தியாயம் 22ல இருந்து 29 வரைக்கும் இந்த பதங்கள்ல அது இருக்கு. குழந்தைய வந்து காப்பாற்று பகவானே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. கவச்சம்னு சொல்றாங்களே அது. தாங்கள் பிரார்த்தனை பண்ணி அஹ், பண்ணிட்டு இருக்கிற போது இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க இந்த பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்லி. ஆனா இந்த பிள்ளை தான் இறைவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க பாடுறாங்க, சூரிய தேவன் உன் கழுத்தை காக்கட்டும், பகவான் உனது மங்கள திருவடிகளை காக்கட்டும், யக்ஞ புருஷன் உனது தொடையை காக்கட்டும், அச்சுதன் உனது இடுப்பை காப்பாற்றட்டும், ஹயக்கிரீவன் உனது வயிற்றையும், கேசவன் உனது இதயத்தையும், விஷ்ணு உனது கைகளையும், ஈஸ்வரன் உமது தலையையும் காக்கட்டும். இப்படி பாடுறாங்க. என் கண்ணன் விளையாடும் போது கோவிந்தன் காக்கட்டும், தூங்கும்போது மாதவன், நடமாடும் போது வைகுண்டபதி, அமரும்போது லக்ஷ்மிபதி,
காப்பாத்தட்டும் அப்படிங்கிறாங்க. கோபியர்கள் கடைசியில ஹரிநாமம் எங்கள் பாலகிருஷ்ணனை சதா சர்வ காலங்களையும் காப்பாத்தட்டும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அவங்க பாடுற போது பாலகிருஷ்ணனை தட்டி தட்டி பிரார்த்தனை பாடினாங்க. அடுத்து யசோதை கிட்ட குழந்தை பசியா இருக்கு, பால் புகட்டுன்னு சொன்னாங்க. அஹ் அது நல்லா பால் சாப்பிட்றத பார்த்ததும் குழந்தைக்கு ஆரோக்கியம் வந்துட்டு ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சதுர்தசி நாளில் நந்த மகாராஜா மதுராவில இருந்து கோகுலத்துக்கு திரும்புகிறார். அதே சமயம்தான் இறந்து போன பூதனாவுக்கு அக்னி சம்ஸ்காரம் நடந்துகிட்டு இருக்கு. யோகிகள் கிருஷ்ணரை தரிசிச்சபடி உயிரை விடுறாங்க. இதனால அவங்களுக்கு முக்தி கிடைக்குது. இங்க பூதனா கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்த்து உயிரை விட்டுருக்கா. அதனால அவளுக்கு நல்ல கதி தான் கிடைச்சது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இந்த 6 பூதங்கள் மாதிரி மொத்தமா இருந்தா அதுதான் யாருமே பூதம் தான். அது மொத்தமா இருந்தா அது பூதானா. அஹ் அவளை கிருஷ்ணர் பிறந்த 6வது நாள் கொல்றார். இந்த 6 குற்றங்கள் இருப்பவன் அவன் பகவானை ஏத்துக்க மாட்டான். இந்த 6 குற்றங்கள் இது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். பகவான் அப்படின்னாலே 6 குணங்கள் உடையவர். அழகு, அறிவு, ஆற்றல், புகழ், துறவு, செல்வம். இந்த 6 குணங்களை யார் இதயத்துல ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லலாம். பகவான் லீலா ஸ்தலங்கள் இருக்க, பகவான் லீலை பண்ண இடங்கள் அதுகளுக்கெல்லாம் தாம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. புனித பகுதி அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல தாம் அதாவது புனித நகரம். பகவானுடைய நாமம் சூக்ஷ்ம தாம், சூக்ஷ்மமானது. அதாவது சின்மய தாம் அப்படின்னு சொல்லலாம். வாசனைகள் அழிகிற போது ஒருத்தர் சின்மய தாம்ல பிரவேசிக்கிறார். அதாவது நாமத்தை சொல்லி வாசனைகளை போக்கிட்டா அவர் சின்மய தாம்ல நுழையிறார். இந்திரியங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளால குளிப்பாட்டணும். புலன்களை பகவான் பார்வையில நிறுத்தணும். கோபியர்கள் புலன்களால தன்னை பார்க்கட்டும், கேட்கட்டும், ஸ்பரிசிக்கட்டும், மனசுல இருத்தட்டும். இதற்காகவே பகவான் கோகுல லீலையை அமைச்சார். ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பூதனாவுடைய சரித்திரத்தை தவிர எந்த பால்ய லீலைகளையும் பலச்சுருதி சொல்லப்படலை. இதை கேட்டா நல்லது அப்படிங்கிறது பூதனாவுக்கு மட்டும் சொல்லப்படுது. இந்த லீலையை சிரத்தையோட கேட்கிறவங்களுக்கு மனசுல இருத்துவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அன்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சரிதத்தை சிந்திக்கும்படி சுகதேவர் ஆணையிட்டுறார். பாலிய லீலையில யசோதா அல்லது நந்தர் கிருஷ்ணரை விட்டு நகரும் போதெல்லாம் அசுரர்கள் தொல்லை நடக்குது. இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கிருஷ்ணரை விட்டு விலகாதீங்க, அசுரர்கள் தொல்லை நமக்கு வரும். இந்த பூதனா யார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. மகாபலி மன்னன் அவருடைய மனைவி விந்தியாவளி, இவங்களுக்கு ஒரு பொண்ணு ரத்னமாலான்னு பேரு. ஒரு பையன் உண்டு, அவன் பேர் நமுசி. வாமன பகவான் பலியின் யாகத்துக்கு யாச்சகம் கேட்க வந்தார். வாமனருடைய உருவத்தை கண்ட ரத்னமாலா அவளுடைய இதயத்துல அன்பு பொங்க ஆரம்பிக்குது. இந்த பாலகனை நான் பிள்ளையா பெத்தா நான் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் பாக்கியத்தை பெறுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சா. அதே ரத்னமாலா தன்னுடைய தந்தை வாமனனால ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு தோணுது, இந்த இந்த மாதிரி பிள்ளை எனக்கு பிறந்திருந்தா உடனே கொன்னு போட்டிருப்பேன் அப்படின்னு அவளுக்கு மனசுல தோணுது. ஒரே பெண் முதல்ல வாத்சல்ய பாவனை வந்தது, முடிவுல சத்ரு பாவனை வந்தது. இரண்டையும் பகவான் பொருட்படுத்தி அவளை பூதனாவாக பிறக்க செய்து அந்த இரு ஆசைகளையும் நிறைவேற்றுறார். கிருஷ்ணலீலா மனசை உலக விஷயத்திலிருந்து தடுக்கக்கூடியது. அப்படி மனம் தடுக்கப்பட்டு அடங்கியவருக்கு மோட்சம் கிடைக்கும். மனசுல வாசனையும் பகையும் இருக்கிற வரைக்கும் நிரோதம் உண்டாகாது. அதாவது மனதின் போக்கு தடுக்கப்பட முடியாது. சுகதேவர் சொல்றார், மன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் சகடாசுரனை வதைக்கிற போது கிருஷ்ணர் பிறந்து 108 நாட்கள் தான் ஆகியிருந்தது அப்படிங்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் பற்றி கோபியருக்கு மனசுல
அமைதி உண்டாகல. போதுங்கிறதே தோணல. அவங்க காத்தால அதிகாலையிலே தரிசிக்க வந்துருவாங்க. யசோதா அவங்கள பார்த்து, "அட பைத்தியங்களா! இப்படி தூங்காம இங்கேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்களே! கண்ணன காணாம உங்களால இருக்க முடியாதா? அவன கொஞ்சம் தூங்க விடுங்க. தூங்கிட்டு இருக்கிறான். எதுக்கு இத்தன சீக்கிரம் வாரீங்க? அவன வெறுமனே பார்த்துட்டு மட்டும் போங்க. யாரும் பேசி எதையாவது அவன எழுப்பிறாதீங்க" அப்படின்னு எச்சரிச்சு அனுப்புறா. கோபியர்கள் வந்து உறக்கத்துல இருக்கிற கண்ணன பார்க்கிறாங்க. அவங்களுக்கு ஆனந்த பரவசம் உண்டாகுது. அவங்களுக்கு அ பிரேமையின் வெளிப்பாடுகள்லாம் உடம்புல உண்டாகுது. அவங்க குழந்தைய மெதுவா அ ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தி சொல்றா, "அந்த பிஞ்சு விரல்கள வர்ணிக்கிறா. அ எவ்வளவு செம்மையான ஒண்ணு போல அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த விரல்." அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி சொல்றா. அடுத்தவ சொல்றா, "உதட பாரேன், எப்படி இருக்கு பாரு. அ இளஞ்சிவப்பா இருக்கு." அப்படிங்கிறா. இன்னொருத்தி கருகருன்னு சுருண்டு வளர்ந்திருக்கிற தலைமுடிய புகழ்றா. ஒருத்தி பாதத்த வருடி பார்த்து, "இவ்வளவு மென்மையா பாதம் உண்டா?" அப்படிங்கிறா. இந்த பேச்சுக்கள உண்மையிலே கோபியர்கள் பேசல. கிருஷ்ண பக்தி பேச வைக்குது. அதனால தான் கிருஷ்ண பக்திக்கு ஆச்சாரியர்கள் கோபியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பக்தி எப்படி செய்யப்படணும்னு போதிக்கிறவங்க, அவங்க தான் கோபியர்கள். ஒவ்வொரு பக்தி பண்றவங்க கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சிந்தனை பண்ணணும். பகவானுடைய திருவுருவம் யார் மனசுல அப்படியே நிக்கிறதோ, அவங்க வாழ்நாள் பூராவும் ஆனந்தமா இருப்பாங்க. கிருஷ்ண லீலையில, கிருஷ்ண கதைகள்ல உலகத்த மறந்து, தன்னை பஜிக்கிறவன்ட்ட, தனக்கு சேவை செய்றவன்கிட்ட, அ எனக்கு பிரேமையால கண்ணீர் உண்டாகுது அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றார். யாதவ வம்சம் மொத்தமும் அழியிற போது, கிருஷ்ணர் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ஆனா ஒரு பக்தன் அன்பு செலுத்தும்போது பகவான் தாங்க முடியாம இருக்கிறார். அடுத்து கண்ணன் கொஞ்சம் வளர்ந்து குப்புற விழுற பருவம். இதுக்கு அங்க பரிவர்த்தன உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பரிவர்த்தன உற்சவம். அது கொண்டாடப்பட போகுது. குழந்தையும், தெய்வமும் கொண்டாடப்படும் இடத்துல தான் இருப்பாங்க. பகவான் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளிய பிறகு எப்பவும் உற்சவம் நடத்திக்கிட்டே இருக்கணும். கோயில்ல கூட பாருங்க, உற்சவ மூர்த்தின்னு தனியா ஒரு மூர்த்தி வச்சிருக்கிறாங்க. உற்சவம் இருந்தா பகவான் உற்சாகமா இருப்பார். அங்கே தங்குவார். உற்சவ நாள் அன்னைக்கு வார்த்தை, மனசு, சக்தி இதுகள நல்ல வழியில செலவழிக்கணும். வீட்ல எதையாவது பேசி வார்த்தைய வந்து தடிக்க விடக்கூடாது. மனது துன்புறும் அப்படின்னு தெரிஞ்சா, அந்த வார்த்தைகள பேசவே தேவையில்ல. ஊமையா இருந்துட்டு போயிரலாம். பகவான நினைக்க நேரம் பத்தலைங்கிற அனுபவம் வந்தவனுக்கு, எதையுமே வீட்ல இருக்கும்போது பேசவே தோணாது. உற்சவத்தின் போது சரீர உணர்வ மறந்து சேவைகள் நடக்கணும். 2 சொட்டு கண்ணீராவது பிரேமையில தினமும் வெளியேறணும். அ இல்லாட்டி அந்த வீடு வந்து அங்க இருக்கிற உற்சவம் இதுகெல்லாம் வீண் தான். உற்சவத்தின் போது சாதுக்களுக்கு சேவை பண்ணணும். அவங்களையும் அந்தணர்களையும் கௌரவிக்கணும். வாழ்க்கை பூராவும் பணம், காசு வரும், போகும், கடனா கூட இருக்கும். அதையெல்லாம் கருத்துல வச்சுக்க கூடாது. சேவைக்கு வாய்ப்பு கிடைச்சா, அத முதல்ல பயன்படுத்தணும். பகவான் நம்முடைய இதயத்துல தோன்றுதல், அதுக்கு தான் உற்சவம்னு பேரு. தற்போது உற்சவங்கள்ல பகவான் தோன்றல. பலகாரங்கள் தான் விதவிதமா தோன்றுது. நாக்க திருப்திப்படுத்துறது உற்சவம்னு சொல்லக்கூடாது. பரமாத்மாவை திருப்திப்படுத்துறது தான் உற்சவம். இப்படி சில பிரபுபாதா, பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் மடங்கள்ல இருக்கும்போது இத பத்தி இப்படி பேசியிருக்கிறாங்க. அ நாக்குக்காக இல்ல, பரமாத்மாவுக்காக இருக்கு. அதுதான் உற்சவம். யசோதா அங்க பரிவர்த்தன உற்சவத்த நடத்த விரும்புறா. அவ நினைக்கிறா, நான் தினமும் அந்தணர்கள பூஜிக்கிறேன். அ அ ஆனா எந்த கோபியருடைய ஆசையால பிள்ளை பிறந்துச்சோ, அவங்களுக்கு நான் ஒரு பூஜையும் செய்யலையே! இப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா. தானம் அளிக்கிறவன் பணிவோட தரணும். கண்கள தாழ்த்தியபடி தரணும். பெர்றவன் பெர்றவன் வந்து அவங்கிட்ட எப்பவுமே பணிவு இருக்கும்.
ஆனா தானம் கொடுக்கிறவன் பெற்றவன் இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறாருங்கிற நினைப்போட தரணும். இத நினைச்சு யசோதா ஆ இந்த மாதிரி ஒரு கருத்து அவளுக்கு தோணுது. எவ்வளோ பேர் நமக்காக விரதம் இருந்தாங்க. அவங்க அவங்க தயவால தானே நமக்கு பிள்ளை பிறந்தது. அவங்களையெல்லாம் நம்ம பூஜிக்கணும், கௌரவிக்கணும். அவங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். இப்படி நினைச்சு பார்க்கிறா. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும். அதாவது தானம் கொடுக்கிறது, உதவி பண்றது இருக்க, அது தனி. பூஜிக்கிறது தனி. 2லயும் பாவனையில வேறுபாடு இருக்கு. கண்ணன் பிறந்தபோதே யசோதா கோபிகளுக்கு ஏதாவது கொடுக்க நினைச்சா. அவங்க என்ன சொன்னாங்க, "நல்ல நாளுமா நாங்க தான் தரணும், பெறக்கூடாது" அப்படின்னு சொல்லி எதையும் பெறல. பெற விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற உணர்வுக்கு மோகம்னு பேரு. தர விரும்பும் இடத்துல பிரேமை இருக்கும். அன்பு வழங்குறதுல குறியா இருக்கும். சுயநலமோ வாங்குறதுல குறியா இருக்கும். யசோதா தனது விருப்பத்த நந்தர்ட்ட சொல்ல, "பிரஜவாசிகள பூஜிக்கிறது நமக்கு நல்லது தான்" அப்படின்னு சம்மதம் சொன்னார். அனைவருக்கும் வெகுமதி தர ஏற்பாடாச்சு. கண்ணன் பிறந்த பிறகு நந்தர் வீட்ல செல்வம் குவிஞ்சுகிட்டே தான் இருந்தது. யாரு கொண்டு வரா, வைக்கிறான்னே தெரியல. அவ்வளவு லட்சுமிகரம் இருக்கு. வாழ்க்கையில பாக்கியம், அனுகூலமும் ஒண்ணா அமையறது கஷ்டம். நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்து, சந்தர்ப்பமும் சாதகமா இருந்தா, அத பயன்படுத்திக்கணும். செல்வம் வரும்போது அன்போட தானம் பண்ணணும். தயக்கமில்லாம கொடுக்கணும். ஏன்னா, கொடுக்கிறது எதுவும் தங்கம். 2 மடங்கா கூட திரும்ப வரும். பாக்கியம் பிரதிகூலமா ஒத்துப் போகாம இருந்தா, செல்வம் சேர்க்க நாம லட்சம் முறை முயற்சி பண்ணா கூட, அது நிக்காம ஓடிரும். பாக்கியம் எதிர்மாறா இருந்ததுனால தான் தர்மரும், நலனும் காட்டுக்கு போக வேண்டி வந்துச்சு. அதனால நல்லா இருக்கும்போதே நல்ல காரியங்களுக்கு, நல்ல பாத்திரத்துக்கு தானம் தந்திரணும். ஒருத்தன் கிடைச்சதெல்லாம் தானம் பண்றபோது, அந்த வழியா வந்த ஒரு சாது, "இப்படி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கியே, உனக்குன்னு அத வச்சுக்க எந்த விருப்பமும் இல்லையான்னு?" கேட்டார். அப்ப எனக்கு இதுகளெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடணுங்கிற விருப்பம் இருக்கிறதுனால தான் நான் கொடுக்கிறேன் அப்படின்னா. அதாவது அவன் என்ன அர்த்தம் சொல்றான்னா, எனக்குன்னு உள்ளது என்னை விட்டு போகாதுன்னு நல்லா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏதாவது ஒரு காலத்துல இதுகெல்லாம் என்ன தேடி கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இருக்கிற போது அதையெல்லாம் நான் காலி பண்ணிட்டா, அது கண்டிப்பா என்னை விட்டு போகாதுங்கிறது எனக்கு தைரியம் இருக்கு. அந்த நெனப்புல தான் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யசோதா மனம் திறந்து தாராளமா தானம் பண்றா. பீதாம்பரம், புடவைகள், நகைகள் எல்லாம் குவியல் குவியலா தானம் தரப்படுது. நெறைய கூட்டம். கண்ண தூங்கல. விழிச்சு இருக்கிறதுனால கை கால ஆட்டி, உதைச்சு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறார். வந்தவங்கள இதனால சரியா கவனிக்க முடியல. அப்ப நந்தர்ட்ட கொடுக்கிறா யசோதா. அங்கேயும் குழந்தை சேட்டை பண்ணுது. 2 பேர்ட்டயும் மாத்தி மாத்தி சேட்டை பண்ணுது. ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டானே, ஏன் இப்படி பண்றான்? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. குழந்தை கையில இருக்கு. அந்த உற்சவமே கிருஷ்ணனுக்கு தான் நடக்கு. ஆனா கிருஷ்ணன சும்மா கையில பேருக்கு வச்சுக்கிட்டு, வாரவங்களை எல்லாம் புகழ் பாடி பரிசு கொடுத்துக்கிட்டு தான் அது கண்ணனுக்கு ஒத்து போகல. எல்லாரும் அப்படித்தானே செய்றாங்க. கிருஷ்ண ஜெயந்திம்பாங்க. ஆனா பேர் புகழ் தேடுவாங்க. நெறைய பேர் கோயில் கட்டுவாங்க. கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டணும்னு. ஆனா அவன் சொந்த பேர் புகழ தான் அதுல வச்சிருப்பானே ஒழிய, கண்ணன் புகழ் பாட அது நடக்கல. அது மாரி இந்த உற்சவம் இப்படி போகுறத கிருஷ்ணர் விரும்பல. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.